நட்பே உறவே. தற்போது தியாகதுருகன் மலையம்மன் கோயிலில் இருக்கோம். மலையம்மன் கோயில் நுழைவாயிலில் இப்போ போயிட்டுருக்கோம். ஒரு 2000 ஒரு 1000 2000 செலவு பண்ணுறதுக்கு போய் தேடி போய் கண்டிஷன் மட்டும் வாங்கிட்டு வந்து என்ன சொல்றதுன்னு இங்கே வந்து போயிடுதான் நீ வந்து பாரு ஷூட்டிங்க பேசுறியா இந்த பாறையில் அருள்மிகு விநாயகரும் அவருடைய சகோதரர் முருகப்பெருமானும் இருக்காங்க. இங்கே வந்தோம்னா ஐயப்ப சுவாமிகள் இருக்காங்க. சுவாமியே சரணமையப்பா. திரு சுவாமிகள் கேரளாவில் இருக்கிற அருள்மிகு ஐயப்ப சுவாமிகள் ஹரிஹரபுத்திரன் இருக்கார். அப்படியே வந்தோம்னா தலைவர் போடுங்க பேக் எடுத்து வந்துருக்கலாம். நண்பர் ஒருத்தர் சொன்னார், பாறையில் மரம் முளைச்சிருக்கு அப்படின்னாரு. மரமோ செடியோ முளைச்சிருக்கு. இது மரமோ செடியாக நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. பாறையில் இருக்குது. ஒரு அரசியல் அது மாதிரி பேச தலைவர், அதுக்கு ஒரு அது எப்படி போனது ஏன் போனது எப்படி அப்படின்னு சொல்லி பேச விட்டுட்டு நம்ம என்ன சொன்னோமோ அது அப்படியே பேசல. பாறையில் மரம் முளைச்சிருக்கு தான் பார்த்துக்குங்க. அது ஏதோ பழைய சொல்லி சொல்லுங்க. தெரி போட்டு தலைவரா அதுலேயே போட்டு பேட்டிட்டு அதுலேயே இருந்தால் என்ன அர்த்தம்? இது படிக்கட்டு. மலையம்மன் மலை தியாகதுருக மலையினுடைய தியாகவல்லி மலையினுடைய படிக்கட்டு. இயற்கை சூழல இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய தியாகதுருகம் தியாகவல்லி மலையினுடைய நுழைவாயினுடைய இயற்கையான எழில் அழகு. பாஸ் பண்ண தெளிவா போட்டு பேசவே இல்லைன்னா என்ன கேட்காங்க. இன்னும் பாஸ் பண்ணல, நாங்கள் பேசல ரெக்கார்டிங் ஆகும். ஒரு கையில் செட்டியாக பிடிச்சி அப்படி நடந்து போவாங்க பேசிக்கிட்டே. இப்போ படி மேலே ஏறி போயிட்டுருக்கோம். தற்போது ரொம்ப நேரம் பாருங்க, மலையோட மேல் பகுதி தெரியுது. இப்போ எவ்வளோ தூரம் வந்திருக்கோம்னா ஒரு 50 படியை தாண்டி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஐம்பது படியை தாண்டி வந்துட்டோம். இன்னும் எத்தனை படி போகணும்னு தெரியல. தொடர்ந்து
கடந்து போவோம். மேலே போய் என்ன காட்சி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ஒரு 10 படிகளை கடந்து வந்துட்டோம். அங்கே ஒரு மிகப்பெரிய பாறை இருக்குது. இங்கே யாரோ ஒரு நண்பர் ஆர்டிஸ்ட்னு நினைக்கிறேன். ஆஹா, கையை வச்சிட்டேன். படத்தை குளிச்சிட்டு இருக்காப்புல. ஆர்டிஸ்ட்னு நினைக்கிறேன். பாறையில் ஓவியம் வரைஞ்சிக்கிட்டு இருக்காரு. அது ஏதோ சாமியினுடையதுன்னு நினைக்கிறேன். படிகளை கடந்து போவோம். இந்த ஆர்டிஸ்ட்டை கடந்து போவோம். அன்னை சக்தி மாகாளியினுடைய திருவுருவப் படத்தை வரைஞ்சிக்கிட்டு இருக்காரு ஒரு நண்பர். பாறைகள் நிறைய நிறைஞ்சிருக்கு. அந்த பக்கம் தியாகதுருகம் கள்ளக்குறிச்சி பைபாஸ் ரோடு தெரியுது. தூரத்தில் தியாகதுருகம் நகரத்தினுடைய அழகு தெரியுது. கீழே ஒருத்தர் யாரோ ஒரு நண்பர் கீழே வந்துக்கிட்டு இருக்காரு. தேஜா மீடியாவினுடைய ஓனர் வந்துக்கிட்டு இருக்காரு. மயக்கம் வருதான் அவருக்கு. என்ன ஊர்னா? கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் கலெக்டர் ஆஃபீஸா போடுங்க. நொறுக்கி கூட அப்படியே கலெக்டர் தமிழ் ஐயா. மாவட்ட ஆட்சியர் நொறுக்கு அப்படி. மாவட்ட ஆட்சியர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இங்கிருந்து ஒரு சுமார் ஒரு 5 இருக்கும் பகுதி. 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. நம்ம மலையிலிருந்து ஷூட் பண்ணிட்டு கடைக்கு அட்டகத்தையும் அட்டகாசம் போடும். இது பார்த்தீங்கன்னா இயற்கையான அழகு கொண்ட தியாகதுருகம் தியாகவள்ளி மலையின் 3/4 பாகம் கடந்து விட்டோம். இயற்கை அழகை கண்டுவிட்டு தற்போது பக்கத்தில் பாருங்கள், இங்கே மலை மேலே ஒரு குளம் தெரியுது. இந்த குளம் பார்த்திங்கன்னா வற்றாத குளம்னு இந்த பகுதியில் இருக்கிற நண்பர்கள் சொல்லிக்கிறாங்க. பழமையான பாரம்பரிய குளம்னு சொல்கிறாங்க. ராஜாக்கள் ராணிகள் பயன்படுத்தின குளம்னு சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டோம். மலைக்கு போகிறோம். திரும்பவும் மேலே மலையினுடைய உச்சியை நோக்கி நம்முடைய பயணம் தொடங்குது. இங்கே ஒரு பராசக்தி அம்மனுடைய சிலை இருக்குது. நல்ல அருமையான சூழலில் இருக்குது. பாறையை பின்புலமாக கொண்டிருக்கு. 2 பாறைகள் முட்டு கொடுத்து நிற்பது போல் ஒரு பகுதி. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த பாறையிலையும் ஒரு ஆலமரம் முளைச்சிருக்கு. ஆலமரம். இந்த ஆலமரத்திற்கு இடையில் ஒரு பாதை தெரியுது. இந்த பாதை பார்த்திங்கன்னா குறுகிய பகுதியாக இருக்குது. யானைக்கும் அடிசருக்குங்கிற மாதிரி நான் எளிதான், அதனால் ஏறுறது சிரமமாக இருக்குது. ஸோ அந்த படியை நோக்கி நகர்ந்துட்டோம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு குகை தெரியுது.
அந்த காலத்தில் இந்த பகுதியில் தான் வனவிலங்குகள்லாம் இருந்ததா சொல்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா மலையின் மேல் பகுதி செல்லக்கூடிய படி தெரியுது. ஓ, இதோ இங்கே கோயில் கோபுரம் தெரியுது. அதில் பிரம்மாவினுடைய உருவம் பறிக்கப்பட்டிருக்கு. நாகநாதர், நாகலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா விநாயகர் இருக்கார். முக்கண்ணன் மகனான முதல் கடவுளான விநாயகனுடைய திருக்கோயில் இந்த பகுதியில் இருக்குது. இந்த பகுதியிலேருந்து இப்படி இந்த பக்கம் திரும்பினோம்னா, ரைட் சைடு திரும்பினோம்னா மலைக்கு மேல் நோக்கி செல்லக்கூடிய பகுதி தெரியுது. மலையம்மன் திருக்கோயிலுக்கு நான் அந்த பக்கம் தான் வந்திருக்கேன். நான் படி பகுதிக்கு இன்றைக்கி தான் வந்திருக்கோம். பாருங்க, அங்கே போனோம்னா அங்கே ஏதோ ஒரு கோபுரம் தெரியுது. அம்மனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நந்தி சிங்க வாகனம்னு நினைக்கிறேன், நந்தி அல்ல. பின்பகுதியாக இருக்கிறதால முன்னாடி போய் பார்ப்போம். சிம்மவாகினி அம்மா சிம்ம வாகனத்தில் தான் வருவாங்க. மலையம்மன் தாய் அவங்களோட வாகனம் சிம்ம வாகனம். இந்த பகுதியில் வந்தீங்கன்னா சாமிநாத குருக்கள் அப்படின்னு போட்டு அவரோட செல் நம்பர் போட்டிருக்காங்க. இந்த கோயிலில் ஏதாவது படைக்கணும்னா இந்த ஐயாவை மலையம்மன் தாயாரோட உள்பகுதியில் இருக்காங்க. ரெண்டு பகுதியிலையும் காவலுக்கு இருக்கக்கூடிய அன்னையர்கள் படம் இருக்குது, உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு. இருட்டாக இருக்குது. அம்மா இங்கே தான் அம்மா குடிக்கொண்டிருக்காங்க. ஓம் சக்தி, மலையம்மன் போற்றி.